டேட்டா செட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன ட்ரிக் தெரிஞ்சனால நான் இன்னைக்கு தப்பிச்சேன். வெல்கம் டு டே 21 அவுட் ஆஃப் 30 டேஸ் சேலஞ்ச். லைஃப்ல சிங்கிளாக கூட இருந்துடலாம், பட் மெஷின் லேர்னிங்க்கு வந்துட்டு டேட்டா செட் இல்லாமல் இருக்கவே முடியாது. டேட்டா செட் டவுன்லோட் பண்ணுறது அவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், அவ்வளோ பெரிய பிரச்சனை தான். நீங்கள் நினைப்பீங்க நான் சிம்பிளாக காகலில் போய்ட்டு டேட்டா செட் டவுன்லோட் பண்ணிடுவேன்ட்டு, பட் பிரச்சனை இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் யூடியூப்ல ஒரு டுட்டோரியல் பார்த்துட்டு இருக்கீங்க, அங்கே வந்து ஒரு டேட்டா செட் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கல. இந்த மாதிரி சினாரியோவில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்கான சொல்யூஷனை தான் நான் இப்போ கொடுக்க போகிறேன். சிம்பிளாக வந்து நீங்கள் என்ன டேட்டா செட் வேணுமோ அந்த டேட்டா செட் நேமை மட்டும் நீங்க ChatGPT போட்டா போதும், உங்களுக்கு வந்து அந்த டேட்டா செட்டோட லிங்க், காகலோட லிங்க் வந்து அந்த ChatGPT உங்களுக்கு கொடுத்துரும். நீங்க அதை யூஸ் பண்ணி அந்த டேட்டா செட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் இன்னைக்கான டேட்டா செட்டை வந்து நான் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த டேட்டா செட்டை லோட் பண்ணி இன்னைக்கான சேலஞ்சை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் இன்னைக்கு பண்ணது என்னன்னா, ஒரு லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் மாடல் வந்து ட்ரெயின் பண்ணலான்ட்டு டேட்டா செட்டை நான் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஃபார்மேட்டுக்கு வந்து நான் இன்னைக்கு எடுத்து வந்திருக்கேன். இன்னைக்கான சேலஞ்சை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.